அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி சர்க்குரு திருவருட்பிரகாச வள்ளலார் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். தயாநிதி சுவாமி சரவணானந்த சர்க்குரு மலரடிகள் போற்றி போற்றி. அருட்பெருஞ்சோதி அமுதமே அமுதமளித்து எனை வளர்த்திட அருளாம் பெருட்பெரும் தாய்தன் கையிலே கொடுத்த தெய்வமே சத்திய சிவமே, இருட்பெரு நிலத்தை கடத்தி எந்தனை மேலேற்றிய இன்பமே, எல்லா பொருட்பெரு நெறியும் காட்டிய குருவே, பொதுநடம் புரிகின்ற பொருளே பொதுநடம் புரிகின்ற பொருளே. காயலாங்கனி எனக் கனிவிக்கும் ஒரு பெருங்கருணை அமுதே, எனக்கு கண்கண்ட தெய்வமே களிகண்ட அற்புத காட்சியே, கனகமலையே தாயலாமணைய என் தந்தையே ஒரு தனி தலைவனே, நின் பெருமையை சாற்றிட நினைத்திட மதித்திட அறிந்திட சார்கின்றதோறும் அந்தோ வாயலாம் தித்திக்கும் மனமலாம் தித்திக்கும் மதியலாம் தித்திக்கும் மன்னிய என் மெய் அறிவலாம் தித்திக்கும் எனில் அதில் வரும் இன்பம் என் புகழுவேன். தூயலாம் பெற்ற நிலை மேல் அருட்சுகமெல்லாம் தோன்றிட விளங்கு சுடரே, துரிய வெளி நடு நின்ற பெரிய பொருளே, அருட்ஜோதி நடராஜ குருவே, துரிய வெளி நடு நின்ற பெரிய பொருளே, அருட்ஜோதி நடராஜ குருவே. ஆன்மநேய பெரியோர்களே, சான்றோர்களே, அருள் தாய்மார்களே, இந்த குருவருள் ஆன்மீக மையத்தை சிறப்பாக நிர்வகித்து வரக்கூடிய நமது தயவு திரு அருளையா அவர்களே, தயவு திருமதி அமுதவல்லி விஸ்வநாதன் அம்மா அவர்களே, மற்றும் இதை இயக்கக்கூடியவர்கள் அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் வைகுண்ட ஏகாதசி என்ற தலைப்பை கொடுத்திருக்கின்றார்கள். வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாதத்திலே வரக்கூடிய ஒரு பெரிய விரத நாளாக இருக்கிறது. மார்கழி திங்கள் மதிநிறை நன்னாள் என்று ஆண்டாள் நாச்சியார் பாடுகின்றார். மார்கழி மாதம் முழுவதுமே அமுத ஒளிக்கதிர்கள் நிறைந்த மாதமாக இருக்கின்றது. அதனால்தான் இந்த மாதத்தில் அதிகாலையில் எழுந்து உடல் சுத்தம் மன சுத்தத்தோடு புருவ மத்தியில் மனதை நாட்டி எல்லாம் வல்ல இறைவன் அருட்ஜோதியாக விளங்குவதாக பாவித்து அந்த உள்ளொளிதான் விநாயகர், முருகன், சிவம், திருமால், அம்பிகை, எல்லா தெய்வமும் எல்லா தெய்வ தத்துவம் அதுதான் என்பது நாம் மறக்கக்கூடாது. அதனால் எல்லா தெய்வமும் கடந்த அந்த உண்மைதான் உள்ளொளியாக இருக்கின்றது. அதை உணர வேண்டும் என்பதைத்தான் அந்த உள்ளொளி தான் நமக்கு மதியாக அருள் நிறை மதியாக நமக்கு கிடைத்திருக்கின்றது. அது இந்த மார்கழி மாதத்தில் தட்சிணாயன அந்த புண்ணிய காலமாகிய நிறைவு காலத்தில் மார்கழி மாதத்தில் அது உண்டாகின்றது. அதனால் இந்த மாதம் முழுவதுமே நாம் அதிகாலையில் எழுந்து நற்சிந்தனை, தயவு சிந்தனை, அருட்சிந்தனை செய்து வந்தோமானால் நமக்கு நல்ல அறிவு விளக்கமும் ஆன்ம விளக்கமும் மற்றும் எல்லா நன்மைகளும் கிடைக்கும் என்று அடியார்கள் எல்லாருமே நமக்கு சொல்கிறார்கள். ஆண்டாள் நாச்சியாரும் சொல்லியிருக்காங்க, மார்கழி திங்கள் மதிநிறை நன்னாளாம் என்று சொல்கின்றார்கள். அதனால் அப்படிப்பட்ட அமுத மதி விளங்கக்கூடிய காலம் இந்த காலத்தில் பொதுவாக அதிகாலையில் 3 மணியிலிருந்து சூரிய உதயம் வரும் வரைக்கும் இந்த அண்டத்தில் அமுத காற்று வியாபியமாக நிறைந்து இருக்கிறது என்று வள்ளல் பெருமான் கூறுகின்றார். முன்னோர்களும் இதை பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்கின்றார்கள். அதனால் இந்த அதிகாலை வேளையில் எந்த நேரம் உங்களுக்கு சௌரியப்படுமோ அப்பொழுது எழுந்து நாம் நற்சிந்தனை செய்து இறைவனை சிந்தித்து எல்லாம் வல்ல அந்த உள்ளொளியை நினைத்து நினைத்து நல்ல அமுத சக்தியை பெருக்கிக் கொள்ளலாம். அதனால் உடல் சுகமும் உயிர் சுகமும் மனோநலமும் ஆன்ம விருத்தியும் அருள் விருத்தியும் நமக்கு இயல்பாக கிடைக்கும். அதனால் பல நன்மைகள் கிடைப்பதாக இருக்கிறது. ஏன்னா அமுதமே உண்டாது. வள்ளலார் பாடுறார்,
சினைப்பள்ளி தாமங்கள் கொணர்ந்தனர் அடியார் சிவசிவ போற்றி என்று உவகை கொள்கின்றார். நினைப்பு அள்ளி உண்ண தெல்லார் அமுதளிக்கும் நேரம் இந்நேரம் என்று ஆரியர் புகன்றார் என்று சொல்றார். நினைப்பு அள்ளி உண்ண தெல்லார் அமுதளிக்கும் நேரம் இந்நேரம் என்று ஆரியர் புகன்றார். அப்படிப்பட்ட காலம். முனைப்பள்ளி பயிற்றாது என்றனை கல்வி பயிற்றி முழுது உணர்வித்து உடற்பழுதலாம் தவிர்த்தே எனைப்பள்ளி எழுப்பிய அருட்பெருஞ்சோதி என் அப்பனே பள்ளி எழுந்து அருள்வாயே என்று இருக்கிறார். முனைப்பள்ளி நம்மிடத்தில் இருக்கக்கூடிய முனைப்பு, அகங்காரம், ஆணவம் அத்தனையும் ஒளித்திருமா. முனைப்பள்ளி பயிற்றாது என்றனை கல்வி பயிற்றி, அருள் அமுத கல்வியை கொடுத்த கல்வி பயிற்றி, முனைப்பள்ளி பயிற்றாது என்றனை கல்வி பயிற்றி முழுது உணர்வித்து, முழுவதுமாக அருள் உணர்வை கொடுத்துவிடும், முழுது உணர்வித்து அது மட்டுமல்ல உடற்பழுதெல்லாம் தவிர்த்தேன்றார். உடல்ல இருக்க பழுது பூரா தவிர்த்து, உடல் பழுதெல்லாம் தவிர்த்தே எனைப்பள்ளி எழுப்பிய அருட்பெருஞ்சோதி என் அப்பனே பள்ளி எழுந்து அருள்வாயே. இறைவன் இவரை பள்ளி எழுப்பி இவ்வளவும் செய்தாராம். அதனால்தான் அவர் உடம்போடு சுத்த தேகம், பிரணதேகம், ஞான தேகத்தை பெற்றுக்கொண்டு வாழ்ந்து வருகின்றார். ஆகையினால இந்த பாடல்ல எல்லா அடியார்களும் இறைவனை பள்ளி எழுப்பது போல பாடியிருக்கிறாங்க. ஆனால் வள்ளல் பெருமானுக்கு இறைவனே இவரை எனைப்பள்ளி எழுப்பிய அருட்பெருஞ்சோதி என் அப்பனே என்று அற்புதமாக போற்றக்கூடிய இந்த அற்புதமான மார்கழி மாதத்துல வரக்கூடிய ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது. இதெல்லாம் மனிதன் ஆன்ம அனுபவம், கடவுள் இறை அனுபவம் பெற்று வாழ்வதற்காக உண்டாக்கப்பட்ட விரதங்கள், உபவாசங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏதோ சும்மா ஏதோ வருஷம் வருஷம் வருது, ஏதோ நைட்டு முழுவதும் இரவு முழுவதும் நம்ம ஏதோ சினிமா பாட்டு கேட்டுக்கிட்டோ, ஏதோ பக்தி பாட்டை கேட்டுக்கிட்டோ முடிச்சுக்கிட்டே உட்காந்து, இல்லாட்டி தாயம் விளையாடுறது, சொக்கட்டான் விளையாடுறது, இந்த பரமபதம் விளையாடுறது, இப்படி ஏதோ எப்படியோ முழிச்சுக்கிட்டே வம்படியாக முழிச்சுக்கிட்டே இருந்துட்டு காலையில் குளிச்சுட்டு ஏதோ விரதம் விட்டோம், பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு கூட்டத்தில் போய் நெருக்கி போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது, இதுதான் விரதம்னு எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க. அது சாதாரண ஒன்றுமே தெரியாதவங்க அப்படி இருக்க வேண்டியதுதான். ஆனால் நம்முடைய முன்னோர்கள் உண்மையை உணர்ந்து, அதாவது பொருள் உணர்ந்து எதையுமே செய்ய வேண்டும் என்று தான் சொல்றாங்க. பொருள் உணர்ந்து சொல்வர் செல்வர் என்றுதான் மாணிக்க வாசகர் சொல்றார். எதையுமே பொருள் உணர்ந்து நாம் செய்ய கற்றுக்கொள்ளுதல் வேண்டும். அதனால் அப்படிப்பட்ட இந்த அற்புதமான மார்கழி மாதத்தில் வரக்கூடிய 2 திருவிழாக்கள், 2 விரத நன்னாட்கள் ஒன்று வைகுண்ட ஏகாதசி, மற்றொன்று திருவாதிரை திருநாள். அது அடுத்து வரக்கூடியது. இப்போ வருகின்ற 30ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி என்று சொல்கின்றார்கள். இப்போ தினசரி ஒவ்வொரு திதியாக மாதத்தில் 15 15 30 திதி வருகிறது. 15 திதி தான் 2 தடவையாக வருது. வளர்பிறையில் வரக்கூடியது சுக்லபட்சத்து திதி என்று சொல்வார்கள். தேய்பிறையில் கிருஷ்ணபட்சம், அதான் கிருஷ்ணபட்சம் என்றால் தேய்பிறை. தேய்பிறையில் வரக்கூடிய திதியை அது 15 வரும். அதே மாதிரி வளர்பிறையில் சுக்லபட்சத்தில் 15 வருகின்றது. அப்படி வரக்கூடிய திதியில் 11ஆவது திதி தான் ஏகாதசி என்று சொல்லப்படுகின்றது. அந்த ஏகாதசி தான், ஏகம் என்றால் 1, தசி அல்லது தசம் என்றால் 10. தசி என்பது 10, 10ம் 1ம் 11, 11ஆவது திதி என்று வைக்கப்பட்டிருக்கிறது. 1 பிரதமை, 2 திதியை, 3 திருதியை, 4 சதுர்த்தி, 5 பஞ்சமி, 6 சப்தமி, 7 8 இப்படி அஷ்டமி, அப்படி நவமி, தசமி, அடுத்து 11 ஏகாதசி என்றும், 12வது துவாதசி என்றும், 13 திரியோதசி என்றும், 14 சதுர்த்தசி என்றும், 15ஆவதுல பௌர்ணமி தேதி அல்லது அமாவாசை தேதி, இப்படி வளர்பிறை தேய்பிறையில் இப்படி கொண்டே இருக்கின்றது.
அதனால் அப்படி இந்த மாதிரி வரக்கூடிய திதிகளிலே 11வது திதியாக வரக்கூடியது ஏகாதசி திதி என்று. ஏகம் என்றால் 1, தசி என்றால் 10. 10 என்பது நமது ஆன்மாவை குறிக்கின்றது. அதான் அந்த ஆன்மா. அது தமிழ் எழுத்துல அந்த 10 என்ற எழுத்து யகரமா யானா போட்டு மேலே அப்படி கொஞ்சம் இழுத்து விடுவாங்க. அந்த 10, அந்த 10வது யானா என்ற எழுத்து தமிழ் இந்த காணாங்க ஞானா சானா டானா அந்த மாதிரி வரிசையில் எத்தனாவது வருதுன்னா 11வது எழுத்தாக வருகிறது. அந்த யானா என்ற எழுத்து 10 என்ற எண்ணை குறிப்பதோடு 11வது வரிசையில் தமிழ் மெய்யெழுத்து வரிசையில் வச்சிருக்கிறாங்க. அதான் தமிழ் மொழியினுடைய சிறப்பு. அதுதான் அது ஆன்மாவை குறிக்கிற ஒவ்வொரு உயிருக்கு உயிராக விளங்கக்கூடிய அணுவெளியாகிய ஆன்மாவை குறிக்கின்றது. மனித உயிருக்கு உயிராக விளங்கக்கூடியது தான் ஆன்மா என்ற அந்த அணுவெளி. அதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய உச்சிக்கு கீழே உண்ணாவுக்கு மேல புருவநேர் உட்பாகத்தில் விளங்கக்கூடிய முகுளம் என்று சொல்லக்கூடிய ஓங்கார மூளைக்கு மேல அந்த சிறு வெளி இருக்கின்றது. அப்படி அந்த 11வது எழுத்தாக மெய்யெழுத்தாக இருக்கின்றது. அது 10 என்ற எண்ணையும் குறிப்பதாக இருக்கின்றது. அது பார்த்தீங்கன்னா இடையினத்தில் வரக்கூடிய எழுத்தாக இருக்கிறது. தமிழில் வல்லினம் மெல்லினம் இடையினம் என்று சொல்லப்படும். இடையினம் வல்லினத்துக்கும் மெல்லினத்துக்கும் நடுவில் இடையினமாக இருக்கின்றது. அதான் உடம்பு வல்லினம் என்றால் ஆன்ம அறிவு நிலை மெல்லினமாக இருக்கின்றது. அதுக்கு நடுவில் யகரமாகிய ஆன்மாவாகிய நிலை இருக்கின்றது என்றுதான். அதனால தான் இடையினம் என்று உடம்புக்கும் அருவ நிலைக்கு நடுவில் யகரமாகிய ஆன்மா விளங்கி கொண்டு இருக்கின்றது என்பதற்காக அது தமிழில் கூட பாருங்க யரள வழழ இடையினம் என்று வைத்தார்கள். அதனால தான் கண்ணனை கூட இடையர் என்று கூட சொல்வார்கள். இடையர்னா நடுநிலையில் இருப்பவர்கள் என்று அர்த்தம். இடையினா இடைஞ்சல்கள் கிடையாது, இடைவெளியில் இருக்கிறது கிடையாது. இங்கிட்டு 10ன்னா அங்கிட்டு 10, நடுவில் 11ஆக இருக்கக்கூடிய நிலை. அதான் இடையினம் என்று சொல்லப்படுகிறது. அப்படி எல்லாமே அருள் உண்மையை வைத்து மனிதன் கடவுள் உண்மையையும் ஆன்ம உண்மையை அந்த ஆன்ம அணு உண்மையை அறிந்து அதன் மயமாகி இருந்து பயம் கவலை நோய் பிணி தீமைகள் விபத்துகள் பேராபத்துகள் இல்லாமல் எப்போதும் பேரின்ப சித்தியோடு வாழ்வதற்காக உண்டாக்கப்பட்டதுதான் இந்த ஒவ்வொரு விரதங்களும் ஒவ்வொரு திருவிழாக்களும் என்பதுதான் அடிப்படை. இதை மறக்கவே கூடாது. எந்த திருவிழாவாக இருந்தாலும் சரி, எந்த சமயத்தில் இருக்கக்கூடிய திருவிழாவாக இருந்தாலும் அதைத்தான் குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது. மார்கழி மாதத்தில் தான் கிறிஸ்து இயேசு பிறந்தார் என்று சொல்லப்படுகின்றது. அதைத்தான் நாசிரத்தேசு என்று எங்களுடைய குருநாதர் சொல்வார். உண்ணாக்குக்கு மேலே இருக்கக்கூடிய சிரத்தில் இருக்கக்கூடிய தேசு ஒளிமயம் என்று சொல்லப்படும். எந்த சமயத்திலையுமே அந்த உள்ளொளியினுடைய அருட்பெருஞ்சோதியினுடைய உண்மையை காண்பது தான் சமரச சுத்த சன்மார்க்க பொது தயவு நிலையாக இருக்கின்றது. எந்த வேற்றுமையுமே இல்லாத ஆன்மநேய ஒற்றுமை உடையது தான் வள்ளலாருடைய சமரச சுத்த சன்மார்க்கமாக இருக்கிறது. எச்சமயத்திலும் எந்த மதத்திலும் எல்லாத்திலும் இருக்கக்கூடிய அந்த பழக்க வழக்கங்கள் விரதங்கள் எல்லாமே அந்த அக உண்மையை குறிப்பதாகத்தான் இருக்கிறது. அகம் என்றால் ஆன்மா என்று சொல்லப்படுகின்றது. ஆன்மாவின் உண்மை இறைவன் தான். இதை இந்த அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்கிட்டா மற்ற எல்லா வேற்றுமையிலும் ஒழிய போயிடும். ஜாதி இனம் மொழி மதம் சமயம் என்னென்ன உலகத்தில் வேற்றுமையை உண்டாக்கி வச்சிருக்காங்க அத்தனை வேற்றுமையிலும் ஒழிந்து போகக்கூடிய ஒரு பொது நெறி தான் வள்ளலாருடைய சமரச சுத்த சன்மார்க்க தயவு நெறியாக இருக்கின்றது என்பதை எல்லோரும் நன்றாக தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். அதனால தான் வள்ளல் பெருமான் சமய மதங்களை ரொம்ப பாடியிருக்கிறார். ஏன்னா உண்மை அறியாமல் ஜனங்கள் இப்படி வீணா போயிடுறாங்க. ஒவ்வொரு சமயத்தினுடைய உண்மை என்ன, கடவுளுடைய உண்மை என்ன, ஆன்மாவினுடைய உண்மை என்ன, திருவிழாக்களுடைய உண்மை என்ன, முக்கிய நாட்களுடைய உண்மை என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாம ஏதோ மூடமாக ஏதோ ஒரு விரதத்தை கடைபிடிப்பது ஏதோ பண்ணுறது அப்படியே போயிடுறது. அது ஏதோ நமக்கு கிடைக்குதுன்ற அந்த பாவனை பண்ண ஏதோ கிடைக்கிற மாதிரி தெரியுது, அவ்வளோதான்.
ஒரு மற்ற என்ன நிலையான ஏதாவது கிடைக்கிறதா என்றால் கிடையாது. ஆகையினாலான இந்த மாதத்தில் வரக்கூடிய வைகுண்டம், வைகுண்ட ஏகாதசி என்று சொல்லப்படுகிறது. வைகுண்டம் என்றாலே அது ஏதோ வைகுண்ட லோகம் ஒன்று இருப்பதாகவும், அங்கே விஷ்ணு வந்து பாம்பனையில் படுத்து இருப்பதாகவும், அப்படியெல்லாம் திருப்பார் கடலில் பாம்பனை 5 தலை பாம்பனை மேல் படுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. அதே போல சத்தியலோகம் என்று சொல்கிறார்கள். சத்தியலோகம் என்றால் அங்கே பிரம்மாவும் சரஸ்வதியும் வெள்ளை தாமரையில் அன்னத்திலும் இருப்பதாக, எல்லாம் தத்துவ கற்பனை தான், அப்படி சொல்லி இருக்கிறார்கள். அதுபோல சிவலோகம், சிவபுரம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சிவலோகத்தில் சிவபெருமான் உட்கார்ந்து அப்படியே தவ நிலையில் இருக்கிறார், பார்வதியும் இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லி வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரியெல்லாம் சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஆனால் இவையெல்லாம் இறை உண்மையும், அந்த இறை உண்மை, அந்த கடவுள் உண்மைதான் நமது உயிரினுடைய உண்மையாக, ஆன்மாவின் உண்மையாக, முக்கியமாக மனிதனுடைய உண்மையாக, அனுபவமாக இருக்கிறது என்பதை உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இதையெல்லாம் புராணங்களில் கதை கதையாக எழுதி அந்த தத்துவ கற்பனையோடு எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த தத்துவ கற்பனையெல்லாம் விளக்கிட்டு ஒரு தடாகத்தில் இருக்க பாசியை நீக்கிவிட்டு தண்ணியை மட்டும் எடுக்கிறாங்களோ அது மாதிரி எடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வள்ளல் பெருமான் சொல்றார். அந்த மாதிரி சொல்வதற்கு ஆட்கள் இல்லை. ஆனால் இப்போது கலியுகம் முடிந்து விட்டது என்று வள்ளல் பெருமான் சொல்றார். கலியுகம் முடிந்து விட்டது, ஆகையினால இனிமே உண்மையெல்லாம் வெளிப்படும். அறிந்தும் அறியாத உண்மையெல்லாம், கேட்டும் கேளாத கேள்வியும் காணாத காட்சியும் எல்லாமே கிடைக்கும் என்று வள்ளல் பெருமான் உபதேசம் செய்திருக்கிறார். கலியுகம் 5000தோட முடிந்து விடுகிறது என்று வள்ளல் பெருமான் சொல்கிறார். அதற்கு அடையாளமாகத்தான் 1943 ஆகஸ்ட் மாதம் 1 அன்றைக்கு வந்து ஆடி அமாவாசை, 17 அன்றைக்கு வந்து கிழமையும் கூடிய அந்த நாளில் வந்து வானவெளி, அந்த வெளியில வந்து சூரியன், குரு, சந்திரன் மூன்றும் ஒரே நேர்கோட்டில் கடக ராசியில் வந்ததாக அன்றைய பஞ்சாங்கமும் சொல்கிறது. சித்தர்களும் அந்த காலத்தில் எழுதி வைத்திருக்கின்றார்கள். அப்பொழுது கலியுகம் முடிந்து மனிதன் வந்து சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகத்தோடு நித்திய வாழ்க்கையை பெற்று வெளிப்பட்டு வாழ்வான். இனிமே அந்த வாழ்க்கை தான் மனித குலத்திற்கு எப்போதும் நிலைத்த இன்ப வாழ்வை தரக்கூடியது. அதனால மூடமாக எதிலும் செல்ல வேண்டாம் என்று வள்ளல் பெருமான் சொல்லி வைத்திருக்கின்றார். இது காக்கேயர் நிகண்டு வானசாஸ்திர நூல், இந்த மாதிரி சித்தர்களுடைய நிகண்டுகள்லாம் இது சொல்லி வைக்கப்பட்டு இருக்கின்றது. அதே போலதான் அன்றைக்கு வந்து அந்த 1943 ஆகஸ்ட் மாதம் 1 அந்த சூரியன், சந்திரன், குரு மூன்றும் ஒரே நேர்கோட்டில் கடக ராசியில் வந்ததாக அன்றைக்கு அண்டத்திலும் அதே போல் நடந்தது. அது வந்து ஒரு 24 நிமிஷம் அண்டத்தில் இருந்திருக்கும், அப்புறம் மாறிடும். ஆனால் மனிதனுடைய அகத்தில் வந்து அது எப்போதுமே நிலைத்து இருக்கிறது என்று எங்களுடைய குருநாதர் சொல்லி இருக்கின்றார். ஆகையினால அதான் சூரியன் என்பது ஆத்ம நிலையையும், சந்திரன் என்பது இந்த உடல் நிலையையும், அந்த குரு என்பது நம்முடைய அறிவுருவாக விளங்கக்கூடிய நிலையையும், மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வந்து 3 தேக அனுபவத்தையும் தரக்கூடியதாக இருக்கின்றது. பஞ்சாங்கம், அந்த கிரகங்கள், சுழற்சிகள் எல்லாமே இந்த அக அனுபவத்திற்காக எல்லாமே நடந்து கொண்டு இருக்கிறது. மொத்தமாக எதுக்கு இந்த உலகம் இயங்குகின்றது என்றே வள்ளல் பெருமான் பாடுறார். உளவு பேரண்ட பகுதியோர் அனந்த கோடி கோடிகளும் ஆங்காங்கே நிலவிய பிண்ட பகுதிகள் முழுதும் நிகழ்ந்த பற்பல பொருள்திரளும் விலகுறாத அகத்தும் புறத்தும் மேலிடத்தும் மெய் அறிவானந்தம் விளங்க. எதுக்காக இந்த கோள்கள்லாம் இயங்குகின்றன, கோடு தவறாம அதது வேலையை செய்கின்றன? மெய் அறிவானந்தம் விளையணுமா. மெய் அறிவானந்தம் விளங்க அழகுறாது ஒழியாது அதுவதில் விளங்கும் அருட்பெருஞ்சோதி என்னரசே. அதுவதுவா அதுவதில் விளங்கிக்கிட்டே இருக்கிறது. அதான் குளவு பேரண்டம் என்று சொல்றார்.
குளவுன்னா ஒன்றை ஒன்று மோதாமல் அததுக்குரிய நேர்கோட்டில் அததுக்குரிய சுழற்சி வட்டத்தில் அது பாட்டுக்கு இயங்கி கொண்டே எத்தனை யுகங்களாக எத்தனை கோடி 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 ஆண்டுகளாக அது இயங்கி கொண்டே இருக்கின்றது. அதை யார் இயக்குகின்றார்? இதற்கு எல்லாத்துக்கும் ஒரு தனித்தலைமை ஆற்றல் ஒன்று இருக்கின்ற, அதுக்கு பேர் தான் கடவுள், இறைவன், சுவாமி என்றெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்தது. அதான் இயற்கை. அந்த இயற்கை உண்மை, இயற்கை அறிவு, இயற்கை இன்பமாகிய அந்த பேராற்றல். அதனால் அப்படி எதுக்கு இயங்குகிறது என்றால் மெய் அறிவானந்தத்தை பெற யார் மனிதன் ஒருவன் தான் மெய் அறிவானந்தம் பெற முடியும். மற்ற ஐந்தறிவுள்ள ஜீவர்களோ மற்ற தேவர்களோ மூவர்களோ விஞ்ஞான கருவிகளோ விஞ்ஞான ரோபோக்களோ மற்ற எதுவுமே கம்ப்யூட்டர்களோ எதுவுமே மெய் அறிவானந்தம் பெற முடியாது. மற்றவையெல்லாம் என்ன பதிஞ்சு வைக்கிறோமோ அதை தான் வெளிப்படுத்தும். இயற்கையாக அது தானே இயங்க முடியாது. மனிதன் ஒருவனிடத்துல இயற்கையாக நினைத்து பார்க்காத அனுபவமெல்லாம் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் இயற்கையாக உண்டாக்கக்கூடிய அந்த அணுசக்தி, ஆன்ம கடவுள் உண்மை அணுநிலை இருக்கின்றது. அதை இயக்குவதுதான் இறைவனுடைய நிலையாக இருக்கின்றது. இதையெல்லாம் புரிந்து கொள்வதற்காகத்தான், இதெல்லாம் புரிந்து மனிதன் அந்த அனுபவத்தை பெறுவதற்காகத்தான் இந்த வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாதத்திலே உண்டாக்கப்பட்டு இருக்கிறது. அதான் வைகுண்டம் என்பது, குண்டம் என்பது அது ஒரு யாக குண்டம்ன்றாங்க, ஒரு குழி போல இருக்கக்கூடியது. அது அகல் விளக்கு போல இருக்கக்கூடிய இடம். அதில் தீபம் ஏற்றுவது வைகுண்டம் என்று சொல்ல, வைனா யூ பிளஸ் ஐ, வை என்று சொல்லப்படுகின்றது. அந்த இவ்வண்ணா என்ற எழுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்து வரிசையில், மெய் எழுத்து வரிசையில் 14வது எழுத்தாக வைக்கப்பட்டு இருக்கின்றது. அதே மாதிரி ஐ என்ற எழுத்து உயிரெழுத்து வரிசையில் 9வது எழுத்தாக வைக்கப்பட்டு இருக்கிறது. ஐனா தலைவன், நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கிறோம். ஐ என்பது தலைவன், இறைவன், அரசன், அப்படி சொல்லி வச்சிருக்கிறாங்க. தலைமையான நிலை. அதான் 9வது எழுத்தாக வைக்கப்பட்டு இருக்கிறது. அதான் அண்டத்தில் 4 நிலைகள் என்று வள்ளல் பெருமான் சொல்வார். அண்டத்தில் அக்கினிக்கலை, சூரியக்கலை, சந்திரக்கலை, நட்சத்திரக்கலை என்று 4 கலைகள் இருக்கின்றன, 4 ஒளிகள் இருக்கின்றன. காரணமாக விளங்கி கொண்டே இருக்கின்றன. அதுபோல மனிதனுடைய பிண்ட தேகத்தில் அது எப்படி விளங்குதுன்னா புலன்கள், அதான் இந்திரியம், கரணம் என்று சொல்லக்கூடிய மனோ அறிவு நிலை, அடுத்து ஜீவன் என்று சொல்லக்கூடிய உயிர் நிலை, அடுத்து ஆன்மா என்று சொல்லக்கூடிய அந்த அருவ அணுநிலை. இப்படி மனித தேகத்துல 4 நிலை. பிண்டத்துல உணர்வு மயமா இருக்கிறது, அண்டத்துல ஒளி ரூபமாக விளங்கி கொண்டு இருக்கின்றது. இப்படி அண்டத்துல 4 இடங்களிலும், பிண்டத்தில் 4 இடங்களிலும் 8 இடங்கள்ல இறைவனுடைய அந்த அருள் ஆற்றல் காரியமாகவும் காரணமாகவும் இருக்கின்றது. வெளியில காரியமா இருக்கிறது, நம்ம உடம்புல காரணமா இருக்கின்றது. இது ரெண்டையும் உணர்ந்து அனுபவிக்கக்கூடிய ஆற்றல் மனிதனுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதான் அவனுடைய அறிவு நிலையாக, அருவுருவ நிலையாக, காரிய காரண அறிவு நிலையாக மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த நிலையிலிருந்து, அந்த 9வது நிலையிலிருந்து இந்த 8ஐயும் உணர்ந்து அனுபவித்து வாழலாம். இதுதான் இறைவன் 9வது ஐ என்ற தலைவனாக விளங்குகின்ற நிலையாக இருக்கின்றது. அதைத்தான் வைகுண்டம் என்று சொல்லார்கள். அப்படி 14 என்பது 13 நிலை கடந்த அந்த 1வது நிலையாக இருக்கின்றது. 10 என்பது ஆன்மாவை குறிக்கின்றது. 4 என்பது அந்த அக்கினி, சூரியன், சந்திரன், நட்சத்திரம் என்ற 4 நிலைகளுக்கு விளைவதாக இருக்கின்றது. மனிதனிடத்துல புலன்கள், மனோகரணம், ஜீவனாகிய உயிரில், ஆன்மாவாகிய அருவ நிலையில, இப்படி விளங்கக்கூடியது 4 நிலையாக இருக்கின்றது. அப்படி அதை உணரக்கூடிய அறிவாகிரியா வரக்கூடிய நிலை தான் ஆன்மாவிலிருந்து வரக்கூடிய அருவுருவ அறிவு நிலையாக இருக்கின்றது. இந்த அனுபவத்தை பெறுவதற்காகத்தான் இந்த வைகுண்ட ஏகாதசியை நமக்கு முன்னோர்கள் அமைத்து கொடுத்திருக்கின்றார்கள். அதனால வைகுண்டம் என்பது அந்த நம் மனிதனுடைய சிறநடுத்தளத்தில் அந்த குழி போன்ற பகுதி இருக்கின்றது. உச்சிக்கு கீழே உண்ணாவுக்கு மேலே புருவ நேர் உட்பாகத்தில் விளங்கக்கூடிய
முகுளம் என்று சொல்லக்கூடிய ஓங்கார மூளை அப்படித்தான் அமைந்திருக்கிறது. மனிதனுடைய நெற்றிக்கு நேரம் முன்னாடி இருக்கிறது வந்து பெருமூளை என்று சொல்லப்படுகிறது. பிடரிக்கு நேரம் பின்னாடி இருக்கக்கூடியது பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய மூளைக்கு சிறுமூளை என்று சொல்லப்படுகிறது. பெருமூளையாகிய முன்மூளையில வந்து புலனறிவு, இந்திரிய அறிவு, இந்திரியம்னா புலன்கள் புலனறிவு இருக்கும். பின்னாடி இருக்கக்கூடிய அந்த முகுளம் என்று சொல்ல பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பின்மூளை சிறுமூளையில வந்து கரண அறிவு விளங்கக்கூடிய இடமாக இருக்கின்றது. அதான் மனோ அறிவு விளங்கு. அதனால் பின்னாடி பின் பின் பக்கம் தலையில் அடித்தாக்க அப்படியே தலை சுற்றுற மாதிரி வந்துடும். அதான் அறிவு கலங்கி விடுகின்றது, மனோநிலை கலங்கிடும். அதான் சிறுமூளையில் வந்து கரண அறிவு மனோ அறிவு நிலை இருக்கின்றது. நடுவில் முதுகு தண்டுக்கு மேலே இருக்கக்கூடிய மூளைக்கு பாருங்க முகுளம் என்று சொல்லப்படக்கூடிய ஓங்கார மூளை என்று சொல்லப்படுகிறது. அது ஒரு தாமரை மலர் போல குழி உடையதாக அல்லது அகல் விளக்கு போல குழி உடையதாக இருக்கும், சிறிய அளவில். அதில் பாதி அளவு அமுத நீர் இருக்கின்றது. அதற்கு மேல் நிராதாரமாக ஒரு ஒளியும் வெளியுமாகிய நிலை இருக்கின்றது. அது அணுவுனுக்கு அணுவா இருக்கிறது. ஒரு அணுவை வந்து கோடி அளவு கூர் செய்தால் எப்படி இருக்கும், அவ்வளவு நுட்பமானது என்று ஆன்ம அணுவெளியை பற்றி நம்முடைய முன்னோர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். இப்போ எவ்வளவு உண்மையை அவர்கள் அக அனுபவத்தில் இருந்த இடத்திலிருந்தே உணர்ந்து நமக்கு வெளியிட்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு புறத்தில் எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி எவ்வளவு கண்டுபிடித்தாலும் பயம், கவலை, நோய், பிணி, தீமைகள், விபத்துக்கள், பேராபத்துகள், மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கிறதா என்றால் இல்லவே இல்லை. விஞ்ஞானத்தினாலும் சரி மற்ற எந்த மார்க்கத்தினாலும் அப்படி நிலையை கொடுக்க முடியவில்லை. எப்பொழுது மனிதன் தன்னுடைய சிறநடுத்தலமாகிய வைகுண்டத்தை அடைதல் வேண்டும். அதனால்தான் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பெருமாள் கோயிலில் வடக்கு வாசல் திறப்பாங்க. எல்லா கோயிலும் வடக்கு வாசல், பெருமாள் கோயிலில் பூரா வடக்கு வாசலை திறக்கிறாங்க. வடக்கை திறந்தவுடனே இங்கே உள்ள ஜனங்கள்லாம் உள்ளே தெற்கு நோக்கி செல்வார்கள். அங்கே சாமி அங்கேருந்து வர்றதுக்கு 7 வாயில்கள் வைத்திருப்பார்கள். பெரிய கோயில்களில் இருக்கும், சிறிய கோயிலில் இருக்கா என்னன்னு தெரியல. 7 வாயில்களை கடந்த 7வது கதவு தான் அந்த பரமபத வாசல் என்று சொல்லி திறக்கின்றார்கள். அதான் பரமபதம். பரமம்னா மேலானது, பதம்னா திருவடி, பதம்னா பக்குவம் என்றும் பெயர். பதமா இருக்கிற பக்குவமுற்றவர்கள் தான் அந்த அனுபவத்தை பெற முடியும், எல்லாருமே பெற முடியாது. பரமபதம் வாசல், பரமபத வாசல். அப்படி அந்த 7வது கதவை திறந்த உடனே பரமவாசல் திறக்கப்படுகிறது. பெருமாள் வந்து வர்றதாக, ஸ்ரீதேவி பூதேவியோடு வர்றதாக அப்படியெல்லாம் கோயில்களில் ஒரு காட்சி போல காட்டி கொடுக்கின்றார்கள். ஜனங்கள்லாம் அப்படி வடக்கிருந்து வெளியிலேருந்து உள்ளே போய் தரிசிப்பது போல வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி போகிறார்கள். அதான் நம்ம மனித தலைபாகத்தில் புருவமத்தி தான் வடக்காக இருக்கிறது. புருவமத்திலிருந்து கீழ் வரைக்கும் வடக்கு, புருவமத்தி வடக்கு, அங்கிருந்து உள்ளே போவது தெற்கு. அதான் வடக்கு என்பது உத்தரம் என்று சொல்வார். புருவ மத்தியை வந்து உத்தரம் என்று சொல்வார்கள். புருவ மத்தியிலிருந்து உள்ளே உச்சி குழி, அந்த வைகுண்ட குழி, முகுளமாகி அந்த குழிக்கு உணர்வு செல்லும் பொழுது அது வந்து பூர்வம் என்று சொல்லப்படும். அதான் பூர்வ திசை என்பது தெற்கு திசையாக இருக்கிறது. அதான் பூர்வ திசையாகிய தெற்கு. அதான் உச்சிக்கு கீழே மனித தேகத்தில் வந்து உச்சிக்கு கீழே விளங்கக்கூடிய நிலை வந்து தெற்கு திசை. நெற்றி பகுதியில் புருவ மத்தியில் வெளியில் விளங்கக்கூடியது வடக்கு திசை. இந்த உடம்பு கழுத்து கீழே இருந்து அப்படி இருக்கின்றது. அதனால வடக்க இருந்து தெற்கு நோக்கி செல்கின்றார்கள். சென்று அந்த இறைவனை தரிசிப்பது, இதுதான் அக அனுபவம். புறத்தில் கோயிலில் இதை யாரும் சொல்வது புராணங்களும் கதைகளையும் இதையே சொல்லி அப்படி இருந்தது இப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு போயிடறாங்க. ஆனால் இதுதான் உண்மை அனுபவம், அருள் அறிவியல், அருள் மெய்ஞான விஞ்ஞானம். இதையெல்லாம் எங்களுடைய குருநாதர் திண்டுக்கல் தயாநிதி சுவாமி சரவணானந்த குருமகான் அவருடைய நூல்களிலே குறிப்பாக ஆங்காங்கே எழுதியிருக்கின்றார்கள். இந்த அனுபவத்தை பெற வேண்டும், அதற்காகத்தான் அந்த திருவிழா. சும்மா ஏதோ வருஷம் வருஷம் ஒரு நாள் வைகுண்ட ஏகாதசி கும்பிட்டு நடுவு ராத்திரி பூரா கண்ணு சாப்பிடாம இருந்து விரதம் இருந்துட்டு உடம்பை கெடுத்து இதெல்லாம் பண்ணிக்கிற கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதான் விரதம் இருக்கிறது கூட சில பேர் தண்ணியே கூட குடிக்காமல் விரதம் இருப்பாங்களாம் வைகுண்ட ஏகாதசி.
சிலர் தண்ணி மட்டும் குடித்து அது முதல் தரம் வந்து தண்ணி குடிக்காம இருக்கின்ற விரதம் என்று சொல்கின்றார்கள். இரண்டாம் தரம் வந்து தண்ணி மட்டும் குடிச்சுக்கிட்டே முழிச்சுட்டு இருப்பாங்களாம். மூன்றாவது தரம் வந்து பழச்சாறுகள் பழங்களை சாப்பிட்டுட்டு இருக்கிறது. இப்படி மூன்று தரமான விரதம்லாம் இருக்கிறாங்க. அதனால் உடல் திடீர்னு வருஷத்துல ஒரு நாள் திடீர்னு செய்யும்போது உடல் கேடுகள் மனோநிலைகள்லாம் இதுதான். அதனால அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. இயல்பாக இருந்து பழகி வருதல் வேண்டும். அதனாலதான் விரதம் உபவாசம் என்றெல்லாம் பலவிதமா நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கின்றார்கள். அப்படி அந்த இறைவன் வந்து வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு அந்த 7 பிரகாரங்களை கடந்து வரக்கூடிய, அதனாலதான் திருவரங்கத்தில் பார்த்தீங்கன்னா 7 பிரகாரங்கள் அமைக்கப்பட்டு இருக்கிறது. முதல் பிரகாரத்துல இருந்து மூலஸ்தானம் செல்லும்போது 7வது பிரகாரத்துல தான் உள்ளே சென்று இறைவனை தரிசிப்பது போல இருக்கும். அந்த 7 தான் அந்த உடம்புல 7 ஆதாரங்கள். புருவமத்தி வரைக்கும் 6 ஆதாரங்கள் இருக்கின்றது. மூலாதாரம் உட்காருகின்ற பகுதியில் இருக்கக்கூடிய மூலாதாரம், அதற்கு மேல் பகுதியில் வந்து சுவாதிஷ்டானம், தொப்புள் வந்து மணிப்பூரகம், இருதயத்துக்கும் நெஞ்சுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இடம் வந்து அநாகதம், கழுத்து கண்டம், புருவமத்தி 6வது நிலை, அதுதான் ஆக்ஞை என்று சொல்கின்றார்கள். அதற்கு மேல் உச்சி குழி, அதுதான் சகசிரதலம், சகசிராரம் என்று 7வது நிலையாக இருக்கின்றது. அதனால்தான் இன்னைக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய பெரிய கோயில்களில் வந்து 7 பிரகாரங்கள் அமைக்கப்பட்டிருக்கும். முக்கியமா திருவரங்கம் ஸ்ரீரங்கத்துல அந்த 7 பிரகாரம் இன்னைக்கும் பார்க்கலாம். அது எதுக்காக அமைச்ச 7 பிரகாரத்தையும் சுற்றி வர்றதுக்காக மட்டும் கிடையாது. மனித தேகத்தில் அந்த 7 நிலைகள் இருக்குது. அந்த 7வது நிராதாரமாகிய அந்த சகசிர நிலையில் நம்முடைய அறிவு உணர்வு உயிர் உணர்வு ஒன்றி இருந்து இறை அனுபவத்தை பெற வேண்டும். அங்கதான் அமுத ஒளி ஆற்றல் அனுபவம் கிடைக்கின்றது. அங்கதான் திருப்பார்கடல் போல அந்த நிலை இருக்கின்றது. அதான் திருப்பார்கடல் என்பது சுத்தமான அமுதமயமான வெளிநிலை, வெளியும் ஒளியுமாகிய நிலை. அதில் 5 தலை பாம்பின் மீது திருமால் படுத்துக்க. 5 தலை பாம்பு என்பது 5 செய்யக்கூடிய ஆற்றல். திருமாலுக்கு பார்த்தீங்கன்னா 5 ஆயுதங்கள் வேற வச்சிருப்பார். சங்கு, சக்கரம், கதை, வில், வாள் என்று 5 ஆயுதங்கள் வைத்திருக்கு. 5 ஆயுதங்கள் இருக்குன்னா ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று சொல்லக்கூடிய 5 செய்கின்றார் இறைவன் என்பதை உணர்வதற்காகத்தான் அதெல்லாம் செய்து வச்சா. இல்லை உண்மையிலே இறைவன் வந்து ஏதோ ஒரு மனிதன் போல இப்படி வில்வாள், கதை, சங்கு, சக்கரம் எல்லாத்தையும் வச்சுட்டு அப்படி நின்றுட்டு இருக்கா நினைச்சிடக்கூடாது. அது தத்துவ மூர்த்தி வடிவம். அதுல அந்த மெய்ஞான உண்மை மறைத்து வைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த மறைப்பை நீக்கிட்டு எப்படி குளத்துல இருக்க நீர்ல இருக்கக்கூடிய பாசத்தை நீக்கிவிட்டு அந்த மெய்ப்பொருளை கவர்ந்து விட வேண்டும், தண்ணீரை குடிக்கிறோமோ அது மாதிரி அந்த இறைவனுடைய உண்மையை உணர்ந்து அனுபவம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படி செஞ்சு வச்சாங்க. அதனால திருப்பதிக்கு ஏன் 7 மலைன்னு வச்சாங்க? 7 மலை, 5 மலை, 6 மலைன்னு வைக்கலாம்ல, 3 மலைன்னு வைக்கலாம்ல, ஏன் 7 மலைன்னு வச்சாங்க? 7 மலை என்பது அந்த 7 நிலைகள். இந்த உடம்பும் நமக்கு வந்து சப்த தாதுக்களால் ஆனது, 7 பொருள்களால் ஆனது மனித தேகம். இதுல 7 ஆதார நிலைகள். 7வது ஆதாரம் தான் நிராதார நிலையாக இருக்கிறது. அங்கேதான் வைகுண்டமாகி அந்த உச்சிக்குழி இருக்கிறது. அதிலே தான் இறைவன் ஒளிமயமாக எழுந்தருளி இருக்கின்றார் என்பதை இறைவன் 5 செய்கின்றார். அதான் அந்த 5 தலை நாகம் என்பது 5 குறிக்கும், பஞ்சபூத சக்தியையும் குறிக்கும். அதை மட்டும் குறிக்கணும். அந்த அனுபவத்தை மனிதன் பெற வேண்டும், ஒவ்வொரு அனுபவத்தையும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாதிரி தெய்வ மூர்த்திகளை உண்டாக்கி அவ்வளவு பெரிய திருக்கோயில்களை சித்தர்கள் வந்து தத்துவ முறையில வந்து அப்படியெல்லாம் செய்து வைத்திருக்கிறார்கள். மனித உடம்பு தான் கோயில், மனித உடம்பு தான் ஆகம விதிகளாக வைத்து கோயிலை உண்டாக்கி இருக்கிறார்கள். மனித உடம்பு மாதிரி அமைத்திருக்கிறது தான் உண்மையான கோயில் என்று ஆகம விதிகள் சொல்கின்றன. அதனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். நம்ம வந்து சமயத்தில் மதத்தில் இருந்தாலும் இந்த உண்மையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். தெரிந்து கொள்ளாதனால மனிதன் ஒன்று பேசிட்டு யாருக்கும் கேட்டாக்க பதில் சொல்ல தெரியாமல் எனத்தையும் ஐதீகம் மரபு அப்படின்ட்டு போயிடுறாங்க. இவ்வளவு உண்மைகள் இருக்கின்றன. ஆகையினால அந்த இறைவன் வந்து நம்முடைய சிறநெடுத்தலத்தில் அந்த வைகுண்டமாகிய அந்த குழியில் வந்து
பத்தாகி ஆன்மாவில் ஒன்றாகி 11வது ஏகாதச ஒளியாக ஒன்றி இருக்கிறார். நாம் அவரோடு ஒன்றி, ஆன்மாவாகிய நாம் இறைவனோடு ஒன்றியே இருக்கிறோம். ஆனா அந்த உண்மை அணுவம் இல்லாம இருக்கிறோம். எல்லா அணுக்களிலும் அந்த இறை ஏகாதச நிலை ஒன்றியே தான் இருக்கிறது. ஆனா மற்ற அணுக்களோ, பூத பௌதீக அணுக்களோ, மற்ற ஓரறிவு முதல் 5 உள்ள உயிர் அணுக்களோ, மற்ற தேவர்கள், மூவர்கள், ஐவர்கள், சக்தி சத்தர்கள், எண்ணற்ற பூத கணங்கள், தேவ கணங்கள், எத்தனையோ சக்தி சத்தர்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த தேவதைகள், இந்த தேவதைகள் என்று நிறைய சொல்லி வச்சிருக்காங்க. யாருமே அந்த இறை அனுபவத்தை பெறவே முடியாது. மனிதன் ஒருவன் தான் பூரணமாக அந்த இறை அனுபவத்தை பெற முடியும். மனித தேகத்தை பெற்ற ஆன்மாவுக்குத்தான் அந்த அனுபவத்தை, அதுவும் மனித தேகத்தோட இருந்தா தான் பெற்று அனுபவிக்க முடியும். தேகம் இல்லாம வெறும் ஆன்மாவுக்கு ஒரு அனுபவமே இருக்காது. தேகம் இல்லாம எங்கேயாவது உயிர் இருக்குமா? அதுக்கு ஏதாவது அனுபவம் இருக்குமா? இருக்காது. அதே மாதிரி வெறும் உயிர் இல்லாத, ஆன்மா இல்லாத தேகம் கட்டையாக சவமாகத்தான் கிடக்கும். இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிறணும். அதனாலதான் தேகமும் இருக்கணும், தேகத்துல உயிர் உணர்வும் இருக்கணும், உயிருக்கு உயிராகி ஆன்ம அந்த ஒளி நிலையும் இருக்கணும். அதனாலதான் வள்ளலார் பாடினார், உலக நிலை முழுதாகி ஆங்காங்குள்ள உயிராகி உயிருக்கு உயிராம் ஒளிதானாகி. உயிருக்கு உயிரா ஒளிதான் இருக்கிறது. அதனாலதான் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இறைவனை பரஞ்சுடர், பரஞ்சோதி, ஆதியும் அந்தமில்லா அரும்பெருஞ்சோதி அப்படித்தான் சொல்றாங்க. கடல் போல ஒளி வெள்ளமா திருமால் இருக்காராம். ஆழி பரஞ்சுடர் என்று ஆழ்வார்கள் பாடுறாங்க. கடல் போல ஒளிச்சுடராக, மேலான ஒளிச்சுடராக இறைவன் இருக்கிறான். எல்லா அடியார்களும், எல்லா ஞானியும், எல்லா சமயத்திலும் இறைநிலையை ஒளியாகத்தான் நாம பார்க்குற ஒளி கிடையாது. அது மாபெரும் ஆற்றல். அது எங்கும் நிறைந்து இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. வள்ளலார் சொல்வார், அண்ட அளவு எவ்வளவோ அவ்வளவும் அவற்றில் அமைந்த சராசர அளவு எவ்வளவோ அவ்வளவும் கண்டதுவாய் ஆங்கவைகள் தனித்தனியே அகத்தும் காண்புறத்தும் அகப்புறத்தும் புறப்புறத்தும் விளங்க விண்டகு பேர் அருட்ஜோதி பெருவெளிக்கு நடுவே விளங்கி ஒரு பெரும் கருணை கொடிநாட்டி அருளான் தண்டகுமோர் தனிச்செங்கோல் நடத்தி மன்றினில் நடிக்கும் தனி அரசே என்று சொல்ல. அப்படி இறைநிலை எங்கும் பூரணமாக இருக்கின்றது. ஆனால் இப்ப எங்கும் நிறைந்து இருக்கக்கூடிய அந்த பூரணத்தை மனிதன் ஒருவன் தான் உணர்ந்து பக்குவமுற்ற போது அவன் உணர்ந்து அனுபவித்து 5 புலன்களால் அனுபவிக்கலாம். அறிவிலும் உணர்ந்து அறிவிக்கலாம். எண்ணம், சொல், செயல்கள்ல வெளிப்படுத்தி கொண்டே இறை அனுபவத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கலாமா. அப்படிப்பட்டவர்கள் தான் அடியார்கள், சித்தர்கள், முத்தர்கள், நாயன்மார்கள், ஆழ்வார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அப்படி 7 வாயில்கள், 7 சக்கரங்கள், நம்ம அதான் 7 ஆதாரங்கள்ல 7 சக்கரங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதான் 7 வாயில். அந்த 7 வாயிலை கடந்துதான் அந்த பரமபதம் அன்னைக்கு வருகிறது. ஜனங்கள் எல்லாம் அந்த வடக்கு வாசல் திறந்தவுடனே வெளியிலிருந்து உள்ள போய் தரிசனம் செய்கின்றார்கள் என்று ஒரு தத்துவ மறைப்பாக அந்த திருவிழாவை உண்மை தெரியாம திருவிழா நடத்துறாங்க. அந்த உண்மையை யாரும் சொல்வதும் கிடையாது, ஜனங்களும் கேட்கறதுக்கு ஆளும் கிடையாது. ஏதோ தரிசனம் பண்ணிட்டு அதை பார்த்து இதை பார்த்துன்னு போயிடுறாங்க. இந்த உண்மையை சொல்லணும். அதில் யாராவது ஒரு பக்குவமுற்ற ஆன்மா புரிந்து கொண்டு அந்த அகநிலைக்கு திரும்பும். எல்லாரும் உடனே அந்த நிலைக்கு வந்துட மாட்டாங்க. பக்குவமுற்றவர்கள் இந்த மக்கள் இனத்தில் இந்த 800 கோடி ஜனங்களில் ஆன்மாக்கள், பக்குவமுற்ற ஆன்மாக்களும் இருக்கின்ற அவைகள் வருவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதற்காகத்தான் சித்தர்கள், முத்தர்கள், ஞானிகள் இது மாதிரி திருவிழாக்களை வருஷம் வருஷம் அந்தந்த நாள்களில், அந்தந்த திதியில், அந்தந்த நட்சத்திரத்தில், அந்தந்த மாதத்தில் குறிப்பிட்டு அந்த அண்ட கோள்கள் நிலையில் அந்த மாதிரி வரக்கூடிய நாள்களாக தேர்ந்தெடுத்து அப்படி நடத்துகிறாங்க திருவிழாக்கள். அதனால இதை எல்லோரும் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். அதனாலதான் வடதிசை என்பது புருவ நடுவிலிருந்து தலை உச்சி வரை உள்ள பகுதிக்கு வடதிசை என்று சொல்லப்படுகிறது. அந்த உச்சி குழி தான் தெற்கு திசையாக பூர்வ நிலையாக இருக்கிறது. அப்படி வடக்க இருந்து உள்ளே போதும். அதனாலதான் வள்ளல் பெருமான் வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கே வந்தால் பெறலாம் நல்ல வரமே என்று இந்த உலக மக்களையெல்லாம் வள்ளலார் அழைக்கிறார். புடத்தில் இருக்க வடலூருக்கு மட்டுமா அழைக்கிறார் கிடையாது. புடத்தில் போய் வடலூரை பார்க்கலாம். ஆனால் அனுபவம் வரணும்ல.
அதுக்கு புருவமத்திக்கு போகணும். அந்த வட திசைக்கு புருவமத்தி போய் நின்று அங்கே சிந்தித்து சிந்தித்து அங்கிருந்து உள் உணர்ச்சி நரம்புகள் மூலமாக நம்முடைய அந்த உணர்வு நிலை வந்து உச்சிக்குழியில போய் ஒன்றி நிற்க வேண்டும். அந்த அருவமாகி ஆன்ம கடவுள் ஜோதி நிலையில போய் ஒன்றி நிற்கணும். அப்பத்தான் அந்த அனுபவங்கள். அதான் வருவார் அழைத்து வாடி வடலூர் வட திசைக்கு வந்தால் பெறலாம் நல்ல வரமே. அங்க போனா தான் உண்மையிலே நல்ல வரம் பெற முடியும். நல்ல வரம் என்பது நித்திய இன்ப வாழ்வு. அதான் நல்ல வரம். உலகத்துல பெற வரம்லாம் ஜனங்க கோயில் கோயிலா போய் பெற வரங்கள்லாம் என்ன அனித்தியமான அல்ப பிரயோஜனங்கள். கொஞ்ச நாளைக்கு ஏதோ இருக்கும், அவ்வளவுதான். அப்புறம் திரும்ப இன்னொரு வேண்டுதலுக்கு போகணும், இன்னொரு பக்தி செய்யணும், இன்னொரு விரதம் இருக்கணும். இப்படி மாத்தி மாத்தி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் வள்ளலார் சொல்றார், நேரம் இங்கே வந்துருங்கன்றார். புறத்துல அதை கோயிலாக வடலூரில் காட்டப்பட்டிருக்கு. திருவரங்கத்துல அந்த அரங்கநாதர் இருக்கக்கூடிய திருக்கோயில் அமைக்கப்பட்டு இருக்கிறது. தில்லையில சிதம்பர கோயில் அமைக்கப்பட்டு இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு கோயிலும் மனிதன் தன்னுடைய தேகத்துல உயிர் உணர்வுல அறிவுல ஆன்மாவில் பெறக்கூடிய அனுபவத்தை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் புறத்துல ஒரு மாடலாக மாதிரியாத்தான் கோயில் அமைச்சிருக்கிறாங்க. அதை வைத்து கொண்டு இந்த அனுபவத்தை பெற வேண்டும். அதற்காகத்தான் இந்த மார்கழி திங்கள்ல வரக்கூடிய மதி நிறைந்த நாளில் வரக்கூடிய ஏகாதசி வைகுண்ட ஏகாதசியாக இருக்கின்றது என்று நாம் அறிகின்றோம். ஆகையினாலதான் அதை ஸ்ரீ வைகுண்டம், திருவைகுண்டம், திருப்பார்கடல், திருவரங்கம் அல்லது ஸ்ரீரங்கம் என்றெல்லாம் சொல்லி வைத்திருக்கிறாங்க. அதான் திருமாலுக்கு பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரத்தை சிறப்பாக சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி சிவபெருமானுக்கு திருவாதிரை நட்சத்திரம் என்று, அதான் அதுவும் மார்கழி மாதம் தான். அடுத்து அந்த திருவோணம் நட்சத்திரம் அந்த வைகுண்ட ஏகாதசி முடிந்த பிறகு அடுத்து திருவாதிரை வந்துடும். திருவாதிரையில வந்து அந்த சிவபெருமான் காட்சி தரக்கூடிய நடனம் செய்யக்கூடிய அந்த அனுபவ நிலை, அதுவும் அதை குறிக்கின்றது. அது ஒரு தத்துவ நிலையாக இருக்கின்றது. அதனாலதான் திருமால் அடியார்கள் 12 பேர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏன் திருமால் அடியார்கள் ஆழ்வார்கள் ஏன் 12 பேர் இருக்கிறாங்க? ஏன் 10 பேர், 5 பேர், 6 பேர், இல்லாட்டி 50, 60 இந்த மாதிரி எல்லாம் ஏன் இல்லை? ஏன் 12 வைத்தார்கள்? அதுதான் அதில் இருக்கக்கூடிய உண்மையாக இருக்கிறது. அது தத்துவ உண்மை. 12 திருமாலுடைய அம்சம் வந்து ஆத்ம தத்துவமாக சூரியனுடைய ஆற்றலாக இருக்கின்றது. சூரியனா புறத்தில் இருக்க சூரியன், அந்த வெளியில எண்ண முடியாத சூரியர்கள் இருக்கின்றார்கள், சூரிய கோலங்கள் இருக்கின்றன. நாம இருக்கிறது ஒரு சூரிய கோள் குடும்பத்தில் நம்ம இருக்கிறோம். இது மாதிரி எத்தனையோ சூரிய கோள் குடும்பம் எண்ண முடியாத அண்ட வெளி இருக்கின்றது என்று வள்ளலார் சொல்றார். எண்ணிலா அண்ட பகிரண்டம் என்று சொல்றார். அதனால் நம்ம ஒரு சூரிய கோள் குடும்பத்தில் இருந்துகிட்டு இருக்கிறோம். அதனால அந்த சூரியனுக்குரிய கலை வந்து 12 கலைகள் என்று சொல்லப்படுகின்றது. அதே ஆத்மாவுக்கு 64 கலைகள் என்று சொல்லப்படுகிறது. அதை பெறுவதற்கு 12 ஆகிய சூரிய கலை இருந்தால்தான் அந்த 64 கலையாகிய ஆன்ம கலையாகிய இறை அனுபவத்தை பெற முடியும். அக்னிக்கு அதனாலதான் 64 கலை என்று சொல்லப்படுகிறது. அதனாலதான் மனித தேகத்துல இடதுகால் பெருவரலிருந்து வலது கண் வரைக்கும் ஓடக்கூடிய அந்த நாடிக்கு பேர் சூரிய கலா நாடி என்று சொல்லப்படுகின்றது. இடதுகால் பெருவரலிருந்து வலது கண் வரைக்கும் ஓடி அப்படியே புருவ மத்தியை போய் சார்ந்து கொள்ளுதல் வேண்டும். அது வந்து சுத்த இயற்கை ஒளி ஆற்றலாக இருக்கும். அதனால்தான் சூரிய கலையை பெருக்கி கொள்ள வேண்டும். அதனால்தான் திருமால் பார்த்தீங்கன்னா, கண்ணன் பார்த்தீங்கன்னா அவதாரம் முடிஞ்ச பிறகு கடைசியில ஆலமர இலையில் போய் பள்ளி கொன்றார் குழந்தையா. ஆலமரத்து இலையில போய் ஏன் பள்ளி கொன்றார்? எப்படி ஆலமரத்து இலையில போய் ஒரு குழந்தை கண்ணன் படுத்திருக்க முடியுமான்னு யோசிக்க பார்க்கணும். அதெல்லாம் தத்துவ கதை தான், தத்துவ அனுபவம். அதுல உண்மை அனுபவம் இருக்கிறது. புறத்துல பார்க்கும்போது என்ன இதெல்லாம் நடக்குமா? அறிவுபூர்வமா இப்போ புற மனோமயக்க அறிவுபூர்வமா பார்த்தா உண்மை தெரியாது. ஆலமரம் என்பது அந்த தாது சக்தி அமுத கலை வெளியிடக்கூடிய ஆற்றலுடைய மரம். ஆலமரம், அரச மரம் எல்லாம். அதனாலதான் அதிகாலையில ஆலமரம் அரச மரத்துக்கிட்ட போய் நின்னாக்க நமக்கு நல்ல உயிர் சக்தி கிடைக்கும் என்று, உடம்புக்கு தேவையான உயிர் சக்தி கிடைத்தோம். ஒவ்வொரு உடம்புக்கு என்னென்ன சக்தி வேணுமோ அந்த சக்தி கிடைக்கும் என்று நம்முடைய முன்னோர்கள் அந்த காலத்துல சொல்லி வச்சிருக்காங்க. அதே அந்த மார்கழி மாதமெல்லாம் அரச மரத்துக்கிட்ட போய் நின்று நீங்க சுவாசிக்கணும். அந்த அரச மரம் இலையே பார்த்தீங்கன்னா அந்த முனி இலை அப்படியே நீளமா ஒரு விரல் மாதிரியே பொடிசா இருக்கும்.
அதிலிருந்து அமுத காற்று, அமுத ஆக்சிஜன் அதிலிருந்து வெளியாகிட்டே இருக்கும். அது அண்ட வெளியில இருக்க அமுத காற்றோடு சேர்ந்து நமக்கு நல்ல ஆற்றலை கொடுக்கும். அதே மாதிரி ஆலமர இலையில அது மாதிரி வரும். அதனாலதான் சிவனுக்கு அரச மரத்தையும் திருமாலுக்கு வந்து ஆலமரத்தையும் வச்சு ஆலமர இலையில போய் அவர் பள்ளி கொண்டு இருப்பதாக அப்படி சொல்லி வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் ஆக அந்த சூரிய கலையினுடைய ஆற்றல், அந்த 12 கலைகள் வேலை செய்தாதான் அந்த 64 கலையினுடைய ஆற்றல் நமக்கு இறை அனுபவம் சித்திக்கும் என்பதற்காகத்தான் வைத்திருக்கு. அதனாலதான் முனிவர்கள்லாம் அந்த தண்டம் வச்சிருப்பாங்க. அந்த ஒய் வடிவமா இருக்கக்கூடிய தண்டம் கையில வச்சிருப்பாங்க, மரக்கட்டை. அதை இடது கை கம்பு கூட்டில் வச்சு அப்படியே கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருந்தாக்க அப்படியே வலது நாசியை வச்சு பார்த்தீங்கன்னா வலது மூக்கில் வந்து சுவாசம் ஓடும். இப்பயும் கூட ஒரு கர்ச்சிப்பையை ஒரு துண்டையை சுருட்டி இடது கை கம்பு கூட்டில் வச்சு நீங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்து பாருங்க, அமைதியாக உட்காந்து பார்த்தீங்கன்னா வலது மூக்கில் வந்து சுவாசம் ஓட ஆரம்பிச்சிடும். அதனால தான் வள்ளலார் வந்து படுக்கும் பொழுது எப்போதுமே இடது கை பக்கம் சாய்வாகவே படுங்கள், அப்பொழுது வந்து வலது நாசியில சூரிய கலை ஓடும். அதனால் உயிர் சக்தி ஆற்றல் இருக்கும், நோயற்ற தன்மை இருக்கும், நோய் வந்தால் சீக்கிரம் குணமாகும். நோய் வராத அந்த சூரிய இயற்கை ஒளி மாதிரியே நமக்கு அந்த உடம்புல அந்த கலை ஓடும். அதனால் நோய் வராத தன்மை கிடைக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி சத்துவ உணவுடைய ஆகாரங்களை சாப்பிடணும். காய்கறிகள், கீரைகள், கொடிய ராட்சச உணவாகிய தாமச உணவாகிய மது மாமிசம் சாப்பிடவே கூடாது. மது மாமிசம் அந்த மாதிரி ராட்சச உணவு சாப்பிட்டோம்னா சூரிய கலை வேலை செய்யாது, வராது. அதுக்காகத்தான் தாமச குணம் உண்டாயிரும். தாமச குணமும் ராட்சச குணமும் உண்டாக்கக்கூடியது மது மாமிசங்கள். அது எந்த மதுவாக இருந்தாலும் சரி, எந்த மாமிசமாக இருந்தாலும் சரி. அதனால அந்த மாதிரி நல்ல ஆகாரங்களை, பச்சை காய்கறி ஆகாரங்களை எடுத்து அளவோடு எடுத்து அந்த சூரியகளை பெருக்கி உள்ளொளியோடு சார்ந்து அந்த வைகுண்ட நிலையிலிருந்து அந்த உள்ளொளியோடு சார்ந்து இருக்க வேண்டும். அதுதான் வைகுண்ட ஏகாதசி என்னுடைய விரதமாக. அதான் அன்னைக்கு உபவாசம் இருத்தல் என்று சொல்கிறார்கள். உபவாசம்னா ஏதோ சாப்பிடாமல் இருப்பது கிடையாது. எல்லாருமே உபவாசம்னா சாப்பிடாம இருக்குன்னு தான் சொல்றாங்க. அப்படி கிடையாது. உப என்றால் பொது என்று சொல்லப்படுகின்றது. அந்த அதைத்தான் உப என்பதை உ பிளஸ் இப் பிளஸ் ஆ என்று பிரிக்கும் பொழுது உப என்று வருகிறது. ஊ என்று ஊனா என்ற எழுத்து 2 என்ற எண்ணை குறிக்கும். 5வது உயிரெழுத்தாகவும் இருக்கிறது. இறைவனுடைய ஐந்தொழிலையும் காட்டுகிறது. மனிதனும் இறைவனுமாகிய 2 நிலைகளையும் காட்டுகிறது. மனிதனும் உயிருமாகிய 2 நிலைகள், அதாவது அருவ நிலையும் செயல் நிலையும் காட்டுவதாக இருக்கின்றது. அந்த பானாவை பிரிக்கும் பொழுது இப் பிளஸ் ஆ பா வருகிறது. இப் என்பது பகர வடி. அதான் மனிதனுடைய மூளை நடுத்தலாம் அந்த அகல் விளக்கு மாதிரி குண்டம் மாதிரி, யாக குண்டம் மாதிரி இருக்கிறது. அது அந்த காலத்துல வந்து வட்ட தமிழ் எழுத்துல வந்து அப்படி 3ஆம் பிறை மாதிரி தான் வரைவாங்க. அதனாலதான் 3ஆம் பிறை பார்க்குற ரகசியம் அதுதான். அந்த பகர வடிவ குழி மனிதனுடைய சிறந்த தளத்துல நிலாப்பிறை போன்ற குழி இருக்கிறது. அதில் 5 செய்யக்கூடிய அருட்பெருஞ்சோதி இறை நிலை இருக்கின்றது என்பதை 5 நட்சத்திரமாக காட்டியிருக்கிறாங்க. அந்த அந்த சமய முகமதிய சமயத்திலையும் எல்லாம் இந்த அக உண்மைதான், வேற புதுசாலாம் ஒன்றும் கிடையாது. இதை உணர்ந்து கொண்டால் எல்லா வேற்றுமைகளும் போய்விடும். 5 செய்யக்கூடிய 5 நட்சத்திரமாக அந்த மூளை நடுத்தளத்தில் அந்த உள்ளொளி இருக்கின்றது, இறைநிலை இருக்கின்றது மனிதனிடத்துல. ஆனால் அது எங்கும் அந்த உள்ளொளி நிறைந்துதான் இருக்கிறது, இல்லாத இடமே கிடையாது. ஆனால் மனிதன்லேருந்து அந்த அனுபவபூர்வமாக, உடல் உணர்வு பூர்வமாக, அறிவு உணர்வு பூர்வமாக, ஆன்ம அனுபவபூர்வமாக, மனோநிலையிலும் சரி, சொல்லிலும் சரி, செயலிலும் அதை உணர்ந்து அனுபவிக்கக்கூடிய நிலை வந்து மனிதனுக்கு தான் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதே மாதிரி இப்போ அந்த ஆனா வந்து 8 என்ற எண்ணை குறிப்பதாக இருக்கிறது. அகர ஆகாசம் அதுவே தேகமாகவும் இருக்கின்றது. அதான் உகரம் வந்து இடது கண் சந்திரன் என்று சொல்லப்படும். அந்த ஊனா என்ற எழுத்து இடது கண்ணை குறிக்கின்றது, சந்திரனை குறிக்கின்றது. ஆனா என்ற எழுத்து வலது கண்ணை குறிக்கிறது, அது சூரியனை குறிக்கின்றது. அதான் 8 சூரியன். அதான் அஷ்டாட்சரம் என்று திருமாலுக்கு அஷ்டாட்சரம் 8 எழுத்து மந்திரம்னு வச்சிருக்காங்க. ஓம் நமோ நாராயணாய
அப்படின்னு சொல்றாங்களே, 8 எழுத்து மந்திரம். அதான் எங்கும் நிரம்பி இருக்கக்கூடிய நிலை. அதான் விஷ்ணு என்றுனாலே, விஷ்ணு அப்படின்ற அந்த சொல்லுக்கு பொருள் வந்து எங்கும் நிறைந்தது, பரிபூரணமானது அப்படின்னு தான் அந்த இறைநிலையை விஷ்ணு என்ற சொல்லுக்குரிய பொருள். எங்கும் நிறைந்தது, அது இல்லாத இதே கிடையாது. அதனால அது வந்து அகரம் என்று சொல்லப்படும். அது 8 எழுத்து மந்திரமாக இருக்கின்றது, அஷ்டாட்சரமாக இருக்கின்றது. இப்படி ஒன்னொன்னு இந்த அக உண்மைதான் பொதிந்து இருக்கின்றது என்பதை உணர வேண்டும். அதனால வலதுகண் ஆனா என்ற எழுத்து சூரியனையும், உகரம் என்ற எழுத்து வந்து ஊனா என்ற எழுத்து இடதுகண் சந்திரனையும் குறித்து, நடுவுல மூளை நடுத்தளத்தில் இருக்கக்கூடிய அந்த அக்னி நடுக்கண் இப் என்ற பகர வடிவமாக இருக்கின்றது. அந்த இப்பு என்ற பானா என்ற எழுத்து 9வது மெய்யெழுத்தாக நம்முடைய தமிழ் மெய்யெழுத்து வரிசையில் வைக்கப்பட்டு இருக்கிறது. 9வது எழுத்து இப். இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப் அப்படின்னு வரும்போது அது 9வது எழுத்தாக வருகிறது. இப்பண்ணா என்ற எழுத்து 9வது எழுத்து. அதான் இறைநிலை. அண்டத்தில் 4 நிலைகளிலும், பிண்டத்தில் 4 நிலைகளிலும், அருவமாகவும் உருவமாகவும் உருவமாக 9வது சிறநடுத்தளத்தில் அந்த பகர வடிவ பீடத்தில் இப் என்ற உள்ளொளி நிலையாக இருந்து விளங்குகிறது என்பதற்காகத்தான் அந்த 9வது எழுத்தாக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பானா என்ற எழுத்தும் ஐயண்ணா என்ற உயிரெழுத்தும் 9வது எழுத்தாக இருக்க. தமிழ்ல 9வது உயிரெழுத்து ஐ. அதான் தலைவன் இறைவனை குறிக்கிறது. அதாவது ஆங்கிலத்தையும் அந்த ஐ என்ற எழுத்து 9வது வந்திருக்கு. அதான் தமிழ் மொழியிலிருந்து வந்ததை மற்ற மொழிகள் என்பதற்கு சான்று. ஆங்கில எழுத்தில் இருக்கக்கூடிய ஐ என்ற எழுத்தும் 9வது எழுத்து தான். ஏபிசிடியில் வரக்கூடிய 9வது எழுத்து தான் ஐ என்ற எழுத்தாக. அந்த ஐயினுடைய பொருள் வந்து நான், எனது என்ற அகங்காரத்தை குறிக்கக்கூடியதாக அந்த ஆங்கில ஐ இருக்கிறது. ஆனால் தமிழில் இருக்கக்கூடிய ஐ என்ற எழுத்து வந்து இறைவனை குறிப்பதாக இருக்கிறது. அகங்காரமற்ற அன்புமயமான தயவுமயமான இறைநிலையை குறிப்பதாக இருக்கிறது. இதுதான் வித்தியாசம். இந்த உண்மையை மொழிகளிலே இயற்கையிலே அப்படி இறைவன் அமைத்து கொடுக்கிறார். ஒரு மனிதனுடைய உள்ளத்திலிருந்தான் ஒவ்வொரு மொழியும் உண்டாகிறது. இறைவனை தவிர எந்த உயிரும் எந்த மனிதனும் தானாக இருக்க முடியாது. ஆனால் அவர்களுக்குள் இருந்து அவரவராக இருந்து ஒவ்வொன்றை உண்டாக்குவது அந்த இறைநிலைதான் என்பதையும் பொதுவாக புரிந்து கொள்ளுதல் வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அதனால சுத்த மனத்தை புருவ நடுவில் இருத்தி தயா நெகிழ்ச்சியோடு அகநோக்கி வேண்டி நின்றால் உள் விளங்கும் கடவுள் ஒளியை கண்டு கொள்ளலாம். இதுதான் உபவாசம். அங்கிருந்து வாசம் செய்தல், விளங்கும் கடவுள் ஒளியை கண்டு கொள்ளுதல் வேண்டும். அப்படி உள்ளொளி சார்ந்து பசித்து தனித்து விழித்து இருக்க வேண்டும். அதான் பசித்திரு தனித்திரு விழித்திரு என்று வள்ளல் பெருமான் கூட சொல்லியிருக்கிறார். அதுக்காக நம்ம ஒன்றுமே தெரியாமல், எந்த கடவுள் உண்மையும் தெரியாமல், ஆன்ம உண்மையும் தெரியாமல் ஏதோ சொல்லிட்டு நம்ம வந்து சாப்பிடாமல் இருந்துக்கிட்டு இரவில் வந்து வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு வெறும் தாயம் விளாண்டுக்கிட்டு, இல்லாட்டி ஒரு பக்தி படம் சினிமா படத்தை பார்த்துக்கிட்டு, இல்லாட்டி ஒரு இந்த ஏதோ இந்த பாம்பு படம்லாம் விளையாடுவாங்க, அந்த மாதிரி விளையாடிக்கிட்டு, சொக்கட்டான் விளையாடிக்கிட்டு, தாயம் விளையாடிக்கிட்டு, எனத்தோ கதை பேசிக்கிட்டு இப்படியெல்லாம் இருந்துக்கிட்டு விடிய விடிய முழிச்சிருந்து போனால் ஒரு அருள் அனுபவம் வராது. அருள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிற முடியாது. அப்படியெல்லாம் இருக்கு. அப்படி சாப்பிடாம இருந்தாங்க உடல் திடீர்னு ஒரு நாள், வருஷத்துல ஒரு நாள் திடீர்னு சாப்பிடாம இருந்தோம்னா உடம்புக்கு பாதிப்பு உண்டாகும், மனோகரணங்கள் பாதிக்கும். அதனாலதான் அப்பப்போ அந்த உள்ளொளி நிலையில இருந்து பழகணும். அதுக்கு அளவான உணவே சாப்பிடாம இருக்கக்கூடாது, சாப்பிட்டுக்கிட்டேயும் இருக்கக்கூடாது. அதுக்கு பேர் தான் உண்மையான விரதம். விரதம் என்றால் ரதம் என்று சொல்ல, என்றால் வெற்றி அல்லது அருள் ஒளி என்று சொல்லப்படும். ரதம் என்றால் உடம்பு. இந்த உடம்புல வெற்றி என்று சொல்லக்கூடிய அந்த ஒளி, அருள் ஒளி விளங்குவதை அறிதல் தான், அதான் விரதம். அது இல்லாம சும்மா இந்தாக்க பிரயோஜனம் கிடையாது என்று சொல்லப்படுகின்றது. ஏன்னா இதனுடைய அருள் அறிவியல் உண்மையை தெரிஞ்சுக்கணும், மெய்ஞான விஞ்ஞானத்தை புரிந்து கொள்ளுதல் வேண்டும் என்பதற்காகத்தான் இயல்பாகவே நமக்கு வைகுண்ட ஏகாதசி என்ற அந்த தலைப்பை கொடுத்தார்கள். அதனால அந்த மாதிரி அந்த விரதம் இருக்க வேண்டும். உபவாசம், உபநயனம், உபதேசம் என்றெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கின்றார்கள்.
அந்த மாதிரி அக அனுபவத்தை பெற்று வாழ்வதற்காகத்தான் நமக்கு இந்த உபவாசமாகிய வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு அந்த விரதம் நாம் இருக்கிறோம். இதை நம்ம நன்றாக புரிந்து கொள்ளுதல் வேண்டும். அப்போத்தான் நமக்கு அந்த இறை அனுபவம் கிடைக்கும். இல்லாட்டி சும்மா நம்ம ஏதோ விரதம் இருந்தாக்கா அவ்வளவு விசேஷம் ஒன்றும் இருக்காது. அதாவது மெய் வருத்த கூலி தரும், தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். அந்த கஷ்டத்துக்கு ஒரு கூலி கிடைக்கும், இறைவனுடைய பரிசு கிடைக்காது, அருள் தான் பரிசாக கிடைப்பது. அதனால திருவள்ளுவர் சொன்னார், தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி. முயற்சிக்கு தக்கன கூலிகள், மெய் வருத்த கூலி தான் தரும்னு சொல்லியிருக்கிறாரு. பரிசு கிடைக்கும், இல்லாட்டி பொக்கிஷம் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லலை. உடம்பை வருத்தி கஷ்டப்பட்டு செய்கிறதுக்கு அதுக்கு ஒரு கூலி கிடைக்கும். ஆனால் பொருள் உணர்ந்து உண்மையாக உணர்ந்து அதை செய்யும் பொழுது அதற்கு இறை அருளாகிய பரிசே கிடைக்கும் என்று சொல்லப்படுகின்றது. ஆகையினால பார்த்தீங்கன்னா அதைத்தான் நமக்கு அந்த உபவாசம் என்ற அந்த சொல் அதைத்தான் நமக்கு குறிக்கின்றது. அதான் பரமபத வாசல்ல போய் ஒன்றி இருக்கிறது. ஆத்ம ஜோதி நிலை அதான் நம்முடைய சிரோமத்திய நிலையில தான் அந்த ஆத்ம ஜோதி நிலையில் வசித்தல் அல்லது அங்கிருந்து இருத்தல், தாமசித்திருத்தல் உண்மை உபவாசம் என்று அறிதல் வேண்டும். சிறநடுத்தலத்தில் அந்த உச்சி குழியில புருவமத்திக்கு நேரம் உட்சென்று அந்த ஆத்ம ஜோதி நிலையில வசிக்கிறது தான் உபவாசம். வாசம்னா வசித்தல் என்று பெயர். அப்படி இருக்கிறதா உபவாசம்னு தெரிஞ்சு கொள்ளுதல் வேண்டும். அந்த ஆத்ம ஜோதி நிலையில ஒன்று இருக்கும்போது சரீர உணர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மங்கி மறைந்து ஒளிந்து ஊன் உறக்கமற்ற குரு துரிய சிவானுவம் அல்லது துரிய அனுபவம், திருவரங்க அனுபவம், அந்த திருப்பார்கடல்ல பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெருமாள் ஜோதிமயமான அந்த சங்கு என்பது நாதம், ஓம் என்ற பிரணவத்தை குறிக்கிறது சங்கு. சக்கரம் என்பது ஜோதி நிலையை குறிப்பது. சங்கு சக்கரம் எதுக்கு பெருமாள் வச்சிருக்காருன்னா, சக்கரம் ஒளிமயமாக இறைவன் இருக்கிறார். அந்த ஒளியிலிருந்து ஓம் என்ற பிரணவ நாதமாக சத்தமாக இறைநிலை வருகின்றது. அதிலிருந்து தான் படைப்பு தொழிலெலாம் நடக்கின்றது என்பதற்காகத்தான் சங்கு சக்கரம் வச்சிருக்க. ஏதோ எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு சங்கு சக்கரம் கிடையாது. அது கதையில தத்துவார்த்தமா புராணங்கள்ல அசுரத்தன்மை அழிப்பது போல காட்டி இருக்கிறார்கள். அதனால ஒளிநிலை தான் சக்கரம். அதான் சக்கரத்தாழ்வார் என்றெல்லாம் சொல்றாங்கல்ல, அது சக்கரம் என்பது அந்த இறைநிலையை குறிப்பதாக இருக்கிற அந்த ஒளிநிலையை குறிப்பதாக இருக்கிறது. சங்கு என்பது நாதமாகிய ஓம் என்ற பிரணவத்தை குறிப்பதாக இருக்கின்றது. அதனால அந்த நிலையை பெறுவதற்காகத்தான், அந்த ஜோதி அனுபவத்தை பெறுவதற்காகத்தான் அப்படியெல்லாம் செய்து வைத்திருக்கிறார்கள். அதனால அந்த அகஜோதி அனுபவ நிலையில் நிலைக்க வேண்டாம். அப்படி நிலைக்காம மாற்று முறைகளாலும் சாதனைகளாலும் பட்டினி இருத்தலும் விழித்திருத்தலும் பெரும் பயன் ஒன்றும் உண்டாகாது. நமது உடம்பு ஒரு மாயா தேகமாக இருக்கின்றது. அதாவது தோன்றும் மறையும் உண்டாகும் அழிந்து போய்விடும். அதான் மாயை என்பது. தோன்றுவது யா என்பது மறைவது அல்லது அழிவது, மாற்றத்துக்குரியது. அதுதான் மாயை மாயா என்றவன் சொல்லி வைத்திருக்கிறார்கள். மாயவன் என்று திருமாலுக்கு அதனாலதான் பெயர் வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்படி நமது தேகம் மாயா தேகமாக இருக்கிறது. நாம் திருவருளால பேரின்ப நிலையை அடைவதற்காக இறைவனால் வழங்கப்பட்டுள்ளது இந்த தேகம். அழிந்து போகக்கூடிய இந்த தேகத்திற்கு உள்ளீடாய் அழிவற்ற நம்முடைய நித்திய வடிவம் ஆத்ம ஜோதியாய், அதான் பார்க்கடலில் துயில் கொண்டு அரிதுயில் கொண்டு இருக்கக்கூடிய ஒளி நிலையாக அருட்பெருஞ்சோதியாய் மிளிர்கின்றது. அரிதுயில். அதனாலதான் இறைவன் அரிதுயில் என்று சொல்கிறார்கள். அரிதுயில், துயில்னா தூங்குறது, அரிதுயில்னா அறிவுமயமான நிலை. அல்லது சிங்கம், அரினா சிங்கம் என்ற ஒரு பொருளும் இருக்கிறது. ஹரி, சிங்க நோக்கு என்று சொல்வார்கள். சிங்கம் முன்னாடியும் பார்க்கும் பின்னாடியும் பார்க்கும். அதனுடைய கண் அமைப்பும் கழுத்தும் முன்னுக்கும் முழுமையாக பார்க்க முடியும், பின்னுக்கும் திருப்பி பார்க்க முடியும். சிங்கத்தினுடைய தலையினுடைய அமைப்பு அந்த மாதிரி அமைச்சு இறைவன் இயற்கையிலே அமைத்திருக்கார். அதனாலதான் அரிமா என்று சொல்வார்கள்.
அதனாலதான் ராஜாக்கள் அமர்ந்து இருக்கக்கூடிய அந்த இருக்கைக்கு சிங்காதனம், அரியாசனம் என்றெல்லாம் வைத்திருக்கிறார்கள். அதாவது உள்ளேயும் பார்க்கணும், வெளியையும் பார்க்கணும், ரெண்டு பக்கமும் பூரணமாக பார்த்து அரசாட்சி செய்ய வேண்டும், நீதிநிலை தவறாமல் நடுநிலையோடு ஆட்சி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் ராஜாக்கள் மந்திரிகள் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த இருக்கைக்கு அந்த அரியாசனம், சிங்காதனம் என்று நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு இதாக செய்து வைத்திருக்கிறார்கள். இப்போ அரியாசனம் சிங்காதனம்னா என்னன்னே தெரியாது. சிங்கம் மாதிரி ஒரு கைப்பிடியை வச்சுட்டு தலைப்பாகத்தில் ஒரு சிங்க தலையை வச்சுட்டா அது அரியாசனம் ஆயிடும். அதனால தான் பாருங்க, நம்ம நாட்டு சின்னம் கூட அந்த 4 பக்கம் இருக்கக்கூடிய சிங்கம் தலை வச்சிருக்கிறாங்க. சிங்க தலை வச்சிருக்காங்க. அந்த அகமும் புறமும் பார்க்கக்கூடிய அந்த சிங்கமாக இருக்கின்றது. அதெல்லாம் இயற்கையிலே நம்ம நாட்டுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கடவுள் உண்மை இயல்பாகவே அமைந்திருக்கிறது. அதனால நம்ம நாட்டு கொடியில கூட அந்த தர்ம சக்கரம் நடுவில் இருக்கிறது. அதில் 24 ஆரக்கால்கள் இருக்கின்றன. 24 என்பது நம்முடைய ஆன்ம தத்துவத்தை குறிப்பது. 24 ஆன்மா, 25 உருவம். அதனால வெள்ளை பகுதியில் அந்த நீல கலர்ல அந்த சக்கரம் நம்ம நாட்டு கொடியில் அமைக்கப்பட்டு இருக்கிறது. மேலே ஆரஞ்சு கலர், இறைவனுடைய அந்த ஒளிமயமான நிலை, அதான் காவி கலர் அல்லது ஆரஞ்சு கலர் என்று சொல்வார்கள். ஒளிமயம் மேலே இருக்கு. நடுநிலையில சுத்தமான தூய்மையான சுத்த அறிவுமயமான அவாவுகளி மயக்கமற்ற அறிவுமயமான அந்த தர்ம நிலை இருக்கின்றது. கீழே பச்சையா இருக்கிறது பச்சை நிறம் அது எங்கும் இறைவனுடைய அருளாட்சி உயிர் விளக்கத்துக்காக சதா பசுமையை கொடுத்து கொண்டே இருக்கிறது என்பதற்காக அப்படி நம்ம நாட்டுக்கொடியே இயற்கையே அருள் அணுவ கொடியாகவே அமைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது மிக மிக விசேஷமாக இருக்கின்றது. அதனால இந்த மாயா தேகம் அப்படி இருக்கிற அந்த நித்திய அருள் ஜோதி வடிவம் நம்முடைய சிறநடுத்தலத்துல மிளிர்கின்றது. அதனாலதான் ஆகாரம் நித்திரை வேண்டாது. அந்த உள்ளொளி நிலையில ஒன்றி இருந்தோம்னா ஆகாரமும் தேவைப்படாது, உறக்கமும் இருக்காது. அதே அறிதுயில் நிலை என்று சொல்லப்படுகிறது. அறிவோடு கூடிய அந்த உணர்வு நிலை அப்படின்னு அதுக்கு அதனாலதான் அந்த இறைவனுக்கு அறிதுயில் கொள்கிறார். திருவரங்கத்துல பெருமாள் அறிதுயில் கொள்கின்றார். பெருமாள் கோயில் எல்லாம் ஏன் படுக்க வைத்து அப்படியே இருக்கிறாங்க, இறைவனை படுக்க வைத்திருக்காங்க. ஏன் படுக்க வைத்திருக்காங்க? அதான் அறிதுயில், அறிவுமயமான நிலை. புறத்துல அறிவற்ற நிலையில் மனிதன் சஞ்சரித்து கொண்டே சாதாரண மனோநிலையில அலைகடல் போல அலைந்து கொண்டு திரிகிறான். அது சலனமுடைய நிலையாக இருக்கின்றது. ஆனால் அகத்துல நம்முடைய உயிர் உணர்வு அந்த ஆன்ம நிலை அறிதுயிலாக அலையற்ற பால் கடல் போல ஒளிமயமாக அந்த நிலை இருக்கின்றது என்பதற்காகத்தான் அப்படியெல்லாம் செய்து வச்சிருக்கிறாங்க. அதனால கோபுரங்கள்லையும் பார்த்தீங்கன்னா 11 வாயில்கள் உடைய கோபுரம் வச்சிருப்பாங்க. 11 கலசங்கள் வைத்திருப்பார்கள். 9 கலசங்கள், 7 கலசங்கள், 5 கலசங்கள், 3 கலசங்கள், இப்படியெல்லாம் 3 மாடங்கள். அதான் 11 மாடங்கள் வைத்தது அல்லது 12 மாடங்கள். இதெல்லாம் அந்த அக உண்மையை உணர்த்துவதற்காகத்தான் 13 மாடங்கள் வைத்திருப்பார்கள். இப்படியெல்லாம் கோபுரங்களை ஏன் அமைக்கிறாங்கன்னா அதுக்காகத்தான், சும்மா ஏதோ கட்டடம் கட்டி வைக்கிறதுக்காக கிடையாது. அதனால அந்த மாதிரி என்று சொல்லக்கூடிய அந்த வாசம், அந்த உள்ளொளி நிலையில அந்த நம்முடைய தூள தேகம் துயிலில் கிடக்கும் போதும், விழித்திருக்கும் போதும், தொழில் புரிந்து கொண்டிருக்கும் போதும், மற்ற எல்லா நேரத்திலையும் அகத்துல சலனமின்றி சாட்சியாய் பார்த்து கொண்டு இருப்பதுவே நம் ஆத்ம ஜோதி வடிவமாக இருக்கிறது. அதுதான் உபநயனம், விழிப்பு என்று சொல்லப்படும். உபநயனம் என்றால் அதான் ஞானக்கண். உபனா பொது, நயனம்னா கண்ணு. உபநயனம், ஞானக்கண், நெற்றிக்கண். அதனால சிவபெருமானுக்கு நெற்றிக்கண் இருப்பதாக காட்டி வைத்தார்கள். ஒவ்வொரு சமய மதங்கள்ல ஒவ்வொரு விதமான அந்த மூர்த்திகளை, அந்த கடவுளை அப்படி உண்டாக்கி அக அனுபவத்தோட உண்டாக்கி வச்சிருக்கிறாங்க. உபநயன விழிப்பால் நாம் ஆத்ம ஜோதியில நிலைக்க நிலைக்க இந்த தூளதேக பற்றும் அனுத்திய பிரபஞ்ச பொருள்களின் பற்றும் நம்மை விட்டு அகலும். விட்டு அழகும்னா நம்மளை விட்டுட்டு போயிடாது அது. அதனால் நமக்கு எந்த நாமும் அதனால் எந்த விதமான தாக்குதல் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த உணர்வு, அறிவு, அனுபவ நிலை வந்துவிடும். அப்போது அருட்பெருஞ்சோதி வடிவம், நம் வடிவம் என்னும் உணர்ச்சி சிறிது சிறிதாக ஓங்கும். இப்படித்தான் உபவாசம் இருக்கணும்.
அந்த அருட்பெருஞ்சோதி வளரொளியாய் ஊனுறக்கம் மற்று இருத்தல். அப்படி இருக்கும் பொழுதுதான் அந்த தன்மையானது நம் அகத்தே சிறிது சிறிதாக ஓங்கி அனுபவத்துக்கு வரும். அதுதான் அந்த உபவாசம் என்பது. இந்த திருவருட்பெரும் சக்தியினுடைய ஆதாரத்தால தான் இந்த பிரபஞ்சம் நிலைத்திருக்க. பிரபஞ்சம் என்றால் 5 சக்திகள், பஞ்சம்னா 5 சக்திகள், பிற என்றால் அருள் ஆற்றல் மிக்க 5 சக்திகள். அதான் காற்று, அனல், ஆகாயம், நிலம், நீர் என்று சொல்லக்கூடிய 5 நிலைகள், 5 பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதனால் இந்த 5 நிலைகள் இருக்கின்றன. அதனால அந்த வைகுண்டம் என்பது நம்முடைய சிறநடு தலத்தை குறிக்கின்றதாக இருக்கின்றது. அப்படி புறத்திலிருந்து வடக்கிருந்து அந்த பரமபத வாசல் வழியாக சென்று 7 நிலைகளை கடந்த 7வது நிலையில் நிராதாரத்தில் நம்ம அந்த உள்ளொளியை நினைச்சு அதன் மயமாக இருக்கும் பொழுது உண்மையிலே பசியும் இருக்காது, மற்ற உறக்கமும் வராது, அறிவு உணர்வு மயமாக இருக்கக்கூடிய நிலை கிடைக்கும். அந்த உபவாசத்தை எல்லோரும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் இந்த மார்கழி மாதத்தில் மதி நிறைந்த அந்த மார்கழி மாதத்தில் அந்த 11வது திதியில, ஏகாதசி திதியில இவங்க வச்சிருக்காங்க. சைவத்தில் 16வது நட்சத்திரமாக திருவாதிரை நட்சத்திரம் வைத்து அந்த 6வது நட்சத்திரமாக வைத்து அவங்க வைத்திருக்கிறாங்க. இப்படியெல்லாம் இயற்கை உண்மையை, இயற்கை அறிவை, இயற்கை இன்பமாக இறைவனை உணர்ந்து அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வைகுண்ட ஏகாதசி கொண்டாடப்படுகின்றது. ஆகையினால நாம் அக அனுபவம் பெற வேண்டும். அந்த இறைவன் நம்முடைய உச்சிக்குழியில் அதுதான் பால் கடலாக இருக்கின்றது. அங்கேதான் ஐந்தொழில் செய்யக்கூடிய இறைவன் ஒளிமயமாக பரஞ்சுடராக எழுந்தருள் இருக்கின்றார். அதை 7வது நிராதார நிலையிலிருந்து காண வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பரமபத வாசல் நெற்றி கதவு திறக்கணும். அதான் பரமபத வாசல் திறக்கிறது. புறத்திலிருந்து அகத்தில் உள்ள போகிறது. புறத்திலேயே இருந்தாங்க ஒரு அணுவும் வராது. அதனால அகத்தில் பற்றுதல் வேண்டும். அகத்தில் இருந்து கொண்டு இந்த உலகத்தில் அகத்தில் போய் அடங்கியும் போய்விடக்கூடாது. அகத்திலிருந்து அந்த பரமபத நிலையிலிருந்து அரிதுயில் நிலையிலிருந்து அந்த சிங்க ஆசனத்தின் மீது இருந்து அரினா ஒளிமயமான சக்தி என்று பெயர். அரண்னா அருள் கனல், ஹரி என்றால் அருள் கனல் சக்தி. அருள் கனல் சக்தி ஆகிய அந்த ஆன்ம அருட்பெருஞ்சோதி சக்தியாக இருந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த உடம்பும் அழியாமல் இருக்க வேண்டும். நம்ம அறிவும் எப்போதும் தெளிவாக செயல்புரிந்து கொண்டே இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட பெயரை பெற்றவர் தான் வடலூர் சிதம்பரம் ராமலிங்கமன் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான். அதை பெறுவதற்காகத்தான் இந்த வைகுண்ட ஏகாதசி கொண்டாடப்படுகிறது என்று உணர்ந்து, இதை இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய விரிவாகும். இப்பொழுதே நேரம் ஆகிவிட்டது. ஆகையினால இந்த வைகுண்ட ஏகாதசி, வைகுண்டம் என்றால் நம்முடைய சிறநடு உச்சிக்குழி தான் நமக்கு ஞாபகம் வரணும். புருவமத்திலிருந்து உள்ளே சிந்தித்து அந்த உள்ளொளியாகிய ஆழ்கடல் பரஞ்சுடராய பால்கடல் பரஞ்சுடராகிய அந்த ஹரியாகிய இறைநிலையை பற்றி அதன் மயமாக இருந்து இந்த உலகத்தில் வாழணும். அதற்கு உணவு அளவாக இருக்க வேண்டும், சத்துவ குண உணவாக இருக்க வேண்டும். மது மாமிசம் தவிர்த்த ஆயுள் முழுவதும் மது மாமிசம் தவிர்த்த உணவை கொண்டால்தான் அந்த அனுபவம்லாம் அவர் இல்லாட்டி வரவே வராது. எவ்வளவுதான் படிச்சினாலும் இது மாதிரி பேசினாலும் வச்சாலும் அனுபவம் பெறுவது அரிது. அனுபவம் பெறுவதற்கு உண்மையும் ஒழுக்கமும் அந்த அகநிலையும் இருந்து ஜீவகாரியத்தோடு வாழும் பொழுது உண்மையிலே நமக்கு அந்த வைகுண்ட வாசம், உபவாசம், அந்த ஏகாதசி ஆகிய அந்த உபவாசம் நமக்கு ஏகாதச நிலை நமக்கு இயல்பாக கிடைக்கின்றது. அதுதான் வள்ளலாரும் சொல்வார், ஏகாதச நிலை ஆததி நடுவே ஏகாதனமிச இருந்த மெய்ப்பொருளே என்று வள்ளல் பெருமானும் பாடுகின்றார். அந்த 11வது நிலையில் இறைவனும் நாமும் ஒன்று இருக்கக்கூடியதான் 11வது நிலை. அந்த ஏகாதச வைகுண்ட ஏகாதசத்தை பெற்று எல்லோரும் பேரின்ப சித்தி பெருவாழ்வை பெற வேண்டும். அதற்கான முறையில் நம்முடைய சமயத்தையும் நம்முடைய மதங்களில் இருக்கக்கூடிய தெய்வ தத்துவம், மூர்த்தி, திருவிழாக்கள், விரதங்கள் எல்லாத்தையும் உணர்ந்து கடைபிடிக்க வேண்டும். அதை ஓரளவாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு நேரம்
சொன்னது. அதனால் இதை மனதில் பதித்து கொண்டு அந்த உண்மை வைகுண்ட ஏகாதச உபவாசத்தை பெற்று உள்ளொளி நிலையிலிருந்து எல்லோரும் வாழ வேண்டும். அதனால் எல்லோருக்கும் எல்லா நன்மையும் விளையும் என்று சொல்லி உலகில் வன்பலாம் நீக்கி நல் வழியலாம் ஆக்கி மெய் வாழ்வலாம் பெற்று மிகவும் மண்ணுயிரெல்லாம் கழித்திடல் வேண்டும். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்தல் வேண்டும். கொல்லா விரதம் குவளையம்லாம் ஓங்குதல் வேண்டும். என அடுத்தார் சுகம் வாய்ந்திடல் வேண்டும். எவ்வுயிரும் இன்படைதல் வேண்டும். எல்லா உயிர்களின் வாட்டமும் போக்கி அருள் புரிதல் வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு நிறைவு செய்கின்றேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. தயவு. வணக்கம்.